எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கன்று ஒட்டு மாங்கன்று எப்படி பூ வச்சு எவ்வளோ நல்லா அருமையாக மகசூல் ஆச்சு, எவ்வளோ பூ பிஞ்சு மா வைக்குது பாருங்கள். இதான் ஒட்டு மா வச்சு 2 வருஷம் கரெக்டாக ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது கரெக்டாக வச்சு நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு பாருங்கள். இது எப்படின்னா வெறும் சுற்று வெறும் ஆட்டாம்பழுக்கை தான் அதிகமாக வச்சுருக்கோம். ஆட்டோட ஆட்டாம்பழுக்கை 2 அடி நோண்டிட்டு ஒரு சுற்றி அழகாக நோண்டிட்டு இதை வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் இது பூ பிஞ்சு நெருக்கமாக இருக்குது. இது கொட்டாததுக்கு என்ன செய்யணும்னா டிஏபி கரைசல் பாருங்கள், நல்லா பாருங்கள். டிஏபி கரைசல் இதை நீங்கள் மறந்துடாமல் டிஏபி கரைசல் டேங்க்கு 10 மில்லி தான், ரொம்பவும் அதிகமாக அடிக்கக்கூடாது. 10 மில்லி தான் டிஏபி கரைசல் மட்டும் கொட்டாததுக்காக. காய் திரும்ப நல்லா திறமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதாக பாருங்கள், இதுமாரி அடித்தாதான் உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும். காய் தன்மை நிற்காது, கொட்டவும் கொட்டாது. நல்லா தெரியுதுங்களா? பூவும் பிஞ்சுமா பாருங்கள். இதுமாரி எல்லாருமே இதேமாரி செஞ்சால் தான் நம்ம காய்க்கு தன்மை பார்க்க முடியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமாகவே இருக்குது. நல்லா பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் பாருங்கள். இதேமாரியே இருக்கணும்னா நம்ம கரெக்டான முறையில் பராமரிக்கணும். சுத்தோடு வச்சு டிஏபி கரைசல் நம்ம அடித்தோம். ஒரு டேங்கு 10 மில்லி போட்டு அடித்தோம். எல்லாம் தான் அடித்தோன்னா அந்த பூச்சி கீச்சி எல்லாம் கண்ட்ரோல் ஆகி பூ பிஞ்சு கொட்டாமல் அது கண்ட்ரோலுக்கு வந்தது. அதை நீங்கள் என்ன செய்யணுன்னா அதேமாரியே கரெக்டாக ஒரு மரத்தை விட்டு 2 அடிக்கு அந்தாண்ட டிஏபி பொட்டாசியம் எல்லாமே கலந்து கொல்லியை விட்டு நோண்டிட்டு மூடிடணும். 3 நாள் தான் இது தண்ணி எடுக்கும். அப்போ தான் சிறப்பாக நல்லா காய்க்கும். காய்த்தன்மை அதிகமாக இருந்துகிட்ருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். முழுசாக வீடியோ பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் தருவோம். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்டில் கேளுங்க, விவரமாக நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.